தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கூலி படம் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்ல நேரம் இருக்கும். ஆனால் சென்னையில் போராடுற தூய்மை பணியாளர்களை பார்த்து ஆறுதல் சொல்லவும் அவங்க குறைகளை தீர்க்கவும் நேரமே இருக்காது. ஏன்னா நம்ம முதலமைச்சருக்கு அவ்வளோ வேலை. அது மட்டுமே இல்லை, நேற்று நைட்டோட நைட்டாக அவங்கள போலீஸார் ரொம்ப அராஜகமான முறையில் அடித்து அவங்க சித்திரவதை பண்ணி வண்டியில் ஏற்றிருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஏன்னா நம்ம மக்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்தாலே எல்லாம் கூலிக்கு நெருப்பு விட்டுட்டு இருக்கான். அப்படி கூலிக்கு நெருப்பு விட்டா இப்படி இந்த விஷயம் திசை திருப்புறதுனால தான் நேற்று நைட்டோட நைட்டாக அவங்கள அடித்து இந்த விஷயத்தை ஆஃப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் நம்ம மக்கள் இனிமேலாவது விழித்து கொள்ளுங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது, கூலியை தூக்கி பிடிக்கிறீங்க. அங்கே உண்மையாக மக்கள் அவ்வளோ பேர் போராடிட்டு இருக்காங்க. அடக்குமுறையை வச்சு நீ அரசாங்கத்தை நடத்திட முடியும் நினைச்சினா அவங்கள வச்சு உன் வீட்டு குப்பையே அல்ல. நீங்க போட்ட நாப்கின் முதற்கொண்டு இந்த மக்கள் தான் அள்ளி போடுறாங்க. உன் வீட்டு குழந்தை போட்டிருக்கக்கூடிய டாய்லெட்டோட இருக்கக்கூடிய அந்த டயப்பர் முதற்கொண்டு கையை வச்சு அள்ளி போறது இந்த மக்கள் தானே. கொரோனா காலத்துல சாக்கடையை முதற்கொண்டு கிளீன் பண்றது இந்த மக்கள் தானே. அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு. இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க. அடுத்து ஓட்டு வேணும், நான் உங்களுடன் முதல்வர்னு எட்டி பாத்துறாத. இந்த மக்கள் தொடப்பக்கட்டைய ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க.